அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நேரலையில உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேரலை எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தில் நம்ம செய்த தியான பயிற்சியோடைய அனுபவத்தை வந்து இங்க பகிர்ந்துக்கிறோம். இதுல 2 வகையான அனுபவங்கள் இருக்கப்போது. ஒண்ணு என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அதோடு சேர்ந்து நமக்கு குடுக்கக்கூடிய பயிற்சியில கிடைக்கக்கூடிய சில அனுபவங்கள மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வது மிக சிரமம். ஒவ்வொரு வாரமும் பல்வேறு மக்கள சந்திக்கிறோம். பல்வேறு பயிற்சி வகுப்புகள்ல பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கும். மிக முக்கியமா நம்ம இந்த வாரத்தில, அதாவது ஞாயிறிலிருந்து திங்கள் வரை அடுத்த ஞாயிறு வரையும் இடைப்பட்ட காலகட்டத்தில ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி செய்வது. அதற்காக என்னென்ன செய்றோம், அத அடிப்படையா நான் சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு வாரமும் புது புது சவால்கள் செய்வோம். அதோட சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமாக நீண்ட நேர பயிற்சி என்ற சவாலையும் நம்ம செய்றோம். இது எல்லாத்தையும் வச்சு நான் உங்ககிட்ட ஒரு அறிமுகம் செய்கிறேன். முதலில் நான் வந்து இந்த வாரத்துக்கு நான் என்னென்ன சவால்கள் எடுத்துட்டேன்னு அத சொல்லிடுறேன். அது வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். முதல் விஷயம், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 24 நிமிடங்கள் பயிற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். இது எப்பயுமே இருக்கிறது அடிப்படையானது. அதுக்கப்புறம் புற உலக தகவல்கள் என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்றது ஒவ்வொரு வாரத்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அத மாத்துறோம். அதன் அடிப்படையில என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். இதை தவிர புதியதை கற்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றது. அதேமாரி மொழி புரியாத தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது என்ன ஆகுது? இது எல்லாமே ஐம்புலன்கள் வழியா கிடைக்கும் தகவல்கள் என்னென்ன நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துன்றதுக்கானது. அதேபோல சமூக வலைதளங்களின் தாக்குதல். அதுபோல குறைந்த நேர தூக்கத்துக்கு அப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத முயற்சி செஞ்சுக்கிட்டே வரோம். இதுபோல உடல்நலக் குறைவு இருக்க காலகட்டத்தில, அதுக்காக நான் உடல்நலக் குறைவ கொண்டு வர முடியாது. அது ஒரு நடந்த சமயத்தில அத டெஸ்ட் பண்ணோம். இந்த வாரத்தில அதுக்கான சூழ்நிலைகள் கிடையாது. இத தவிர்த்து இந்த வாரத்தில நடந்த மிகப்பெரிய ஒரு முயற்சி அப்படின்னா, முயற்சின்னு சொல்ல முடியாது. சூழ்நிலையும் அதுபோல அமைஞ்சுச்சு. ஆ ஏன்னா அது திட்டமிடல. ஞாயித்துக்கிழமை 120 நிமிடம் பயிற்சி செஞ்சோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஹோல் நைட் தூங்கல. கரெக்ட்டா அப்படியேவும் பயிற்சி வகுப்பு அப்படியே முடிச்சுட்டே வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்படியே டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போனதுனால, அப்படியே அதிலிருந்து தொடர்ந்து தூங்காம 3 மணிக்கு பயிற்சி ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிச்சோம். அப்ப இதுல இந்த பயிற்சி செய்யும்பொழுது, இன்று நான் புதிதாக நிறைய மெத்தட் எதுவும் ட்ரை பண்ணல. ஆனாபான சதியில் முதல் 3 வழிமுறைகள மட்டும் வச்சு பயிற்சி செஞ்சோம். இதுல 120 நிமிடமும் பயிற்சி செஞ்சோம். இது தரையில் அமர்ந்த நிலையில் 24 நிமிடமும், 96 நிமிடங்கள் வந்து நாற்காலியில் அமர்ந்த நிமிடமும் அமர்ந்த நிலையிலும் பயிற்சி செஞ்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைய வாரத்தில பயிற்சிக்காக எடுத்துக்கொண்ட சில வழிமுறைகள். அ ஞாயித்துக்கிழமை செஞ்சது மட்டும் தான் எக்செப்ஷனல் கேஸ். அது வந்து யாரும் ட்ரை பண்ணி பார்க்க போறதில்ல. ஆனா இந்த கேள்வி எப்பயுமே இருக்கும். நம்ம வந்து தூங்காம அப்ப பயிற்சி செய்யலாமா? இல்ல பயிற்சி செய்றப்ப நான் தூங்கிட்டேனா? இல்ல வந்து விழிப்பு நிலையில இருக்கேனான்னு எனக்கே தெரியல. இந்த கேள்விகள்லாம் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது போல ஒரு சூழ்நிலை அமைந்ததுனால, நான் வந்து அப்படியே பயிற்சிய செஞ்சுட்டேன். அதான் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். எக்செப்ஷனல் கேஸ். நம்ம எல்லாரும் அந்த நிலையில வந்து பயிற்சி செய்ய போறதில்ல. அப்ப இத்தனை நாட்கள், அதாவது தினசரி பயிற்சி செய்து கொண்டு வருவதுடைய அனுபவத்த, இதுபோல இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்ததுல என்னன்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து லாங் டெர்ம், ஒரு நீண்ட நேரம் பயிற்சி செய்வது. அதுல என்ன நடக்குன்றத பார்த்துட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு நம்ம வந்து அ மற்ற நாட்கள்ல நடந்ததையும், சில வகுப்புகள்ல நடந்த தகவலையும் நான் சொல்ல முடியும். முதல் பகுதியாக நம்ம வந்து எப்பயுமேவும் பயிற்சி செய்து முடிச்சோனே மீளாய்வு செய்வோம். அதுல எண்ண ஓட்டங்கள், அதாவது கவன குவிப்பு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த முறை மிகப்பெரிய சவால். ஏன்னா, தூங்காம அப்படியே நேரடியா பயிற்சி செய்றோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாக அத பயிற்சி துவங்கியதிலிருந்து முடிக்கும் நேரம் வரையும் முழுவதும் விழிப்பு நிலையில் இருந்தோமா அப்படின்னா, அத தெளிவா சொல்லவே முடியல. என்னால இன்னைக்கு வந்து சொல்லவே முடியாது. ஆனா, சரியாக அந்த 24 நிமிடம் முடிந்தவுடனே பயிற்சி நிலையை மாத்தணும், மாத்தி அமரணும். இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அந்த நிலையில எந்திரிச்சு வந்தோம். இயல்பான சுவாச காற்றை கவனித்தல், அது பயணிக்கும் பாதை, அதன் வெப்பநிலை கவனித்தல். இந்த 3 பயிற்சியும் தொடர்ந்து செய்துட்டே வந்தோம். இப்ப கவன குவிப்பு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்றத இங்க கிளியரா டிஃபைன் பண்ணவே முடியல. இதுதான் எல்லாருக்குமே கேள்வியா வருது. நம்ம வந்து பயிற்சியில இருக்கோமா? இல்ல தூங்கிட்டேனா? அப்படின்றது. அப்ப நீங்க வந்து எப்பயும் சொல்லுவது போல, இயல்பாக, இயற்கையாக உங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வு இதை குடுக்கலன்னா, அது வந்து உங்க பயிற்சியில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுக்கு இன்னைக்கு எனக்கு லைவ் எக்ஸாம்பிள் மாரி இருக்கு. ஸோ அந்த ஒரு உதாரணத்த நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் நீண்ட காலமாக பயிற்சி செய்து வருவதால, என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பயிற்சியில சுவாச காற்றை கவனிக்க முடியுது. அதாவது என்ன பயிற்சி செய்றேனோ, அத தொடர்ந்து செய்து கொண்டு வர முடியுது. நேரம் எந்த நேரத்துக்கு அப்புறம், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட்டா அந்த நிமிடத்தில நம்ம அ விழிப்பு நிலைக்கு வந்து அடுத்தத மாத்தணும் அப்படின்றத செய்றது, அதெல்லாம் அ இயல்பா நடக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அத தாண்டி நம்ம செஞ்சாச்சு. சரி, இதுக்கப்புறம் கவனக்குவிப்புல உண்மையிலேயும் தெளிவாக ஒரு டெஃபினேஷனே குடுக்கவே முடியாது. எத்தன சதவீதம் அப்படின்றத குடுக்கவே முடியாத நிலைமையில தான் இன்றைய பயிற்சி இருந்தது. 2 மணி நேரம் பயிற்சி செய்தாலும் அது ஆச்சு. இது வந்து உண்ம. இதுல வந்து எந்த ஒரு நம்ம மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதன் பிறகு எண்ணங்கள், தோன்றிய எண்ணங்கள் அந்த முதலில் பயிற்சியில் அமர்ந்தவுடன்
அ சில நிமிடங்கள்ல தோன்றிய ஒரு 4 எண்ணங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எண்ணங்கள் எதுவும் கிடையாது. பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கோம். அது அதிகாலையில பயிற்சி செய்வதோட ஒரு அட்வான்டேஜ் கூட. ஆனா, அ இது எல்லாம் நம்ம வந்து அ நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துட்டு எந்திரிச்சு செஞ்சோம்னா, அது நல்லது. நான் அதுதான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு வேகமா தூங்கிட்டு எந்திரிச்சு செய்யலான்னு. ஆனா, அது அப்படி நடக்கல. வேற ஒருத்தவங்க முக்கியமான விஷயம்ன்றதுனால, அந்த இதுலயே அப்படியே போயிருச்சு. ஸோ, அடுத்த கட்டமாக அ எண்ணங்கள். எண்ணங்கள்ல நான் இப்ப சொல்லிட்டேன் 4 எண்ணங்கள் தோன்றுச்சு அப்படின்னு. இதுல எல்லாமே வந்து 2 வந்து நிகழ்காலம் சார்ந்ததாக இருந்தது. அ 2 வந்து மிக அருகாமையில் உள்ள கடந்த காலத்தை சார்ந்ததாக இருந்தது. இவ்வளோதான் முடிஞ்சது. மத்தபடி அப்படியே பயிற்சி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. தொடர்பில்லாத எண்ணங்கள் எதுவும் கிடையாது. புதிய யோசனைகள் எதுவும் இல்ல. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது தவிர அனுபவங்கள் பகுதியில வந்து அப்படின்னா, உடல், மனம் சார்ந்த அனுபவங்கள். அப்ப இப்ப வந்து நம்ம பயிற்சியில இருக்கும் பொழுது, முழுவதுமாக விழிப்பு நிலையில் இருந்தோமானா இல்லன்னு ஆச்சு. அப்படி இல்லாத சூழ்நிலையில நம்ம பயிற்சி செய்து கொண்டு தான் இருக்கோம். அமர்ந்த நிலையில இருக்கோம். தூங்கி கீழ விழுகல. எதுவுமே செய்யல. சுவாச காற்ற கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா, அது அந்த கவனிப்பு இருந்தா கூட நம்ம முழு விழிப்பு நிலையில் இருக்கோமா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா அங்க வந்து அமையுது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம சொல்றது, நீங்க எப்பயுமே உடல் முழு ஓய்வு எடுத்துட்டு பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது உடல் சார்ந்த அனுபவம். அதே மாரி அ நான் முன்னாடி சொன்ன மாரியே 24வது நிமிடத்தில பயிற்சியின் மாற்றத்த செஞ்சோம். 120ஆம் நிமிடத்தில பயிற்சியை நிறைவு செஞ்சோம். 120ஆம் நிமிடத்தில நான் பயிற்சி நிறைவு செய்யும் பொழுது, நம்ம அந்த ஏற்கனவே அலாரம் வச்சிருப்போம். 120 நிமிடத்தில அலாரம் குடுக்கறதுக்கு. அது கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி பயிற்சியை நிறைவு செய்தோம். சரி, இதில முக்கியமான டேக் அவே என்னது? இந்த 2 மணி நேர பயிற்சியில மிக மிக குறிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது, நீங்க எவ்வளவு ஒ பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், எல்லாமே செய்துவிட்டு வந்தா கூட, உடலுக்கு அதற்கென்று தேவையான ஓய்வு எல்லாத்தையும் குடுத்துக்கிறணும். அதையும் பாதுகாத்துக்கிறணும். அதோடு சேர்த்து தான் மனநலத்துக்கான பயிற்சி செய்யணும். இத நான் எப்பயும் வலியுறுத்துறது உண்டு. ஆனா என்ன செய்வாங்க, மக்கள் இதுக்கான எதையுமே செய்யாமயவும், இந்த பக்கம் செய்றப்ப 2க்கு இடையில ஒரு மோதல் ஏற்படும். ஏன்னா இது ஒத்துழைக்காது. உடல் ஒத்துழைக்கல அப்படின்றப்ப, அது வந்து என்னாகும், இயல்பாவே வந்து உங்களுடைய மனதில் கவனக்குவிப்பிலையும் சிதறல் ஏற்படுத்தும். இதெல்லாம் கடந்து வருவதற்காக நம்ம இந்த வேண்டுகோள எப்பயுமே வச்சுக்கிறோம். இப்ப இது நடக்கட்டும். இத தவிர இந்த வாரத்தில நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் பயிற்சி செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பயிற்சிகள் மிகப்பெரிய அளவுல உதவிகரமா இருந்துச்சு. இடையில் நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அ சமீபத்தில ஏற்கனவே நம்ம வகுப்பில் முடித்தவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. மிக அருகாமை காலகட்டத்தில அவங்க தாயார் தவறிவிட்டதால, நான் வந்து பயிற்சி செய்யலாமா? அப்படின்றது. இது ஒரு முக்கியமான கேள்வி தான். எல்லாருக்கும் இது போல இருக்கும். அதாவது நிச்சயமாக இது தேவையான காலகட்டம். ஏன்னா மன உளைச்சல் இருக்கும். ரொம்ப ஒரு இத செய்யலாமா? வேணாமா? என்னென்னமோ ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அப்போ உறவுகள் இழப்புன்றது தவிர்க்க முடியாது. எல்லாரும் இந்த உலகத்தில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்க போறோம். அது தெரிஞ்சது. இப்ப அந்த சமயத்தில இப்ப மன அமைதியை மேம்படுத்திக் கொள்வதற்காக நான் வந்து இந்த பயிற்சி செய்யலாமா? கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. தனிப்பட்ட முறையில என்னைய பொறுத்த அளவுல, அ நிச்சயமாக சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் நெறைய இருந்தா கூட, நீங்கள் உங்களுடைய மன அமைதியை மேம்படுத்திக் கொள்வதற்காக பயிற்சி செய்வதற்கு எந்த தடையுமே கிடையாது. நீங்க செய்யலாம். ஏதாவது தியான முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த பயிற்சி முறையை நீங்கள் செய்வதில் ஒண்ணும் தடை கிடையாது. இதுதான் நம்ம பதிலா சொல்லியிருந்தோம். அவரும் அடுத்த நாள் பயிற்சி செஞ்சாரு. அதனால குரல் வழிகாட்டலோட உங்களுக்கு தேவைப்படுமா? அப்படின்றதையும் நம்ம சும்மா கேட்டிருந்தோம். சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இப்ப அதற்காகவே ஒரு நாள் மட்டும் கேட்டு பயிற்சி செய்வது போல ஒரு இத உருவாக்கணும். இப்ப இது போல தேவைகள் உருவாக, உருவாக புது, புது விஷயங்கள நம்மளும் செய்றதுக்கான வாய்ப்புகள் அமைந்து கொண்டிருக்கு. இது ஒரு முக்கியமான அனுபவம். ஏன்னா, இந்த கேள்வி எல்லோருக்குமே தோன்றக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் என்னோட தரப்பிலிருந்து இதுதான் நான் நினைக்கிறேன். ஆகையால் இக்கட்டான சூழ்நிலைகளில், மிக, மிக இக்கட்டான சூழ்நிலையில் குழப்பம் இருக்கும் நிலைமையில, நம்ம முடிவெடுக்க முடியாத நிலைமையில, இல்ல நமக்கு எதுவுமே சாதகமா இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த தியான வகுப்புகளின் பலன்களை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சமயங்கள்ல பயிற்சி செய்யலாம். நிச்சயம் ஒரு சவால் தான் அந்த சமயத்தில செய்வது என்பது. ஆனா, அத தாண்டி நீங்க செய்து பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும். இந்த வேண்டுகோளையும், இந்த அனுபவத்தையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வாரம் உண்மையிலேயும் எனக்கு வந்து மிக ஒரு வித்தியாசமான அனுபவமான வாரம் தான். அதுவும் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை வந்து முழுவதுமாக ஏன்னா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணல. நம்ம இது மாரி தூங்காம இருந்து பயிற்சி செய்ய போறோம்ன்னு. அது தானா அமைஞ்சது. அத செஞ்சாச்சு. அதோட அனுபவத்தையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். இத குறித்து அடுத்து பல்வேறு விவாதங்கள் செய்து, ஆய்வு செய்து அத பத்தியும் அடுத்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அ இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில, இந்த வாரத்தில தியான வகுப்பில் கலந்து கொள்பவர்களுக்காக பல்வேறு முயற்சிகள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்க land.mytechacademy.comல போய் பார்த்துக்கலாம். இல்ல வந்து 8645614210க்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாலும், நான் தகவல்கள் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா, அத பத்தி தனி காணொளி தான் போடணும். ஏற்கனவே வந்து நம்ம Facebookலயும் லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லியிருக்கோம். நெறைய விஷயங்கள் அதில செஞ்சிருக்கோம். நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பயிற்சி செய்ய விருப்பப்படுபவர்களுக்காகவும் ஒரு சவாலும் லான்ச் பண்ணியிருக்கு.
அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். நான் வேணா உங்களுக்கு அதை இப்போ காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தது என்றால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நிமிடம். ஸோ இந்த சவால் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஆக்சஸ் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. நம்மளோட நோக்கம் முன்னாடி சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து தங்களுடைய அகாமதியை வளர்த்துக் கொள்வதற்கு நம்மளான பங்களிப்பு செய்ய வேண்டியது. நீங்கள் லேர்ன்.மைடெக் அகாடமிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அங்கே வந்துட்டு இங்கே லெவல் அப்னு ஒன்று இருக்கும். லாகின் பண்ண பிறகு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மெடிடேஷன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாயிறு தியான பயிற்சி வகுப்பு இதுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கனாலேயும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் இங்கே செய்வதற்கு இருக்குது. நீங்கள் செய்து முடிச்சுட்டு இங்கே வந்து உங்களோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற தகவலை கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே லாக் ஆயிரும். அதாவது உள்ளுக்குள்ளே தகவல் வந்துடும். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஒரு ரேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா உங்களை ஊக்குவிப்பதற்காக, இதை தொடர்ந்து செய்து வருபவர்களுக்காக, அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வெற்றி அடைபவர்களுக்கும் நம்ம வந்து நிறைய பயிற்சி வகுப்புகள் இல்லை கோர்சஸ் அவங்க கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கோம். அப்படியாவது அவங்க கற்றுக்கிட்டு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கு. நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் நார்மலாக அகமை தியானத்தின் கூட்டு தியான பயிற்சி வகுப்பு பதிவு செஞ்சீங்கனாலேயும் இங்கே வந்து இந்த கூட்டு தியானம்ன்றது உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்துக்கலாம். எல்லாமே இப்போ இந்த வாரத்தில் தான் நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப்பும் லான்ச் பண்ண போகிறோம். அதில் இருக்குது பிரான்ஸு, சில்வர், கோல்டு, டைமண்ட் மெம்பர்ஷிப்னு. அதாவது மந்த்லி, குவார்ட்லி, ஆஃப் இயர்லி, 1 இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. அது வேறு விஷயம். ஆனால் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களுடைய கூட்டு தியான பயிற்சிக்கு பதிவு பண்ணாலேயும் இந்த இது கிடைக்கும். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியில் நிறைய ஒரு முயற்சி செஞ்சு இதை பண்ணி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதை பயன்படுத்திங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் பயந்துக்குங்க. இது இலவசம் அப்படின்றதுனாலேயே இது வந்து ஒரு அவ்வளோ முக்கியமாக இருக்காது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நீங்கள் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கும் சரி, இந்த சமூகத்தில் இருக்க அனைவருக்கும் எல்லோருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். ஏதாவது இது குறித்து கேள்விகள் இருக்குனாலும் நம்ம வாட்ஸ்அப் எண்ணில் கேளுங்க. நான் அடுத்த ஒரு காணொலியில் இந்த அனுபவ பகிர்வோடு உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கோம். அந்த அனுபவங்கள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் மிக முக்கியமாக யாரெல்லாம் வந்து ஓய்வு இல்லாமல் பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நேரடியாக அனுபவபூர்வமாக நானே இன்று கற்றுக்கொண்டேன். அதுக்காக அமைந்த சூழ்நிலைக்கும் நான் இப்போ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம காலங்காலமாக இதுவரைக்கும் இத்தனை விஷயங்களை கற்று நம்ம வாழ்வை மேம்படுத்தி கொண்டு பலருக்கும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்த நமது முன்னோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதேமாதிரி இந்த டூலு இதை கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் இதை பற்றி ஒரு மீளாய்வு, ஒரு ரிசர்ச்சு, ஒரு கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அதோடைய தகவல்கள் நான் அவங்க கூட பயந்துக்கிறேன். இது எல்லாமே வந்து எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் நேரலைகளில் சந்திப்போம், பயிற்சி வகுப்புகளில் சந்திப்போம். வரும் செவ்வாய்க்கிழமை வந்து 8 மணிக்கு கூட்டு தியான பயிற்சி வகுப்பு இருக்குது. இந்த ஆண்டின் நிறைவு பயிற்சி வகுப்பு. அதில் கலந்துக்குங்க. 2026 நிறையா பயிற்சி திட்டங்களை பற்றி நான் அடுத்த நேரலையில் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இன்றைய தினம் நேரலையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் நாம் சந்திப்போம். அதுவரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி, வணக்கம்.